ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இந்த 12வது ஸ்லோகத்தில் பிரதிவாதி ஜெயஸ்வாந்த வேதசிம்ஹாதர குரு சர்வவித்யா பிரவீணோன்யோ ராகவேந்திரான் வித்தியத்தை என்ற ஸ்லோகத்தை நம்ம பொருள் பார்த்தோம். அதாவது வாதிகளை ஜெயிப்பதிலே, பிரதிவாதிகளை ஜெயிப்பதிலே ராகவேந்திர சுவாமிக்கு நிகர் அவரே தான். இதுவரையிலும் அவரை எதிர்த்து யாருமே ராகவேந்திர சுவாமிகள் எதிர்த்து யாரும் ஜெயிச்சதாகவே இல்லை. அவர்களுடைய அந்த சித்தாந்த கருத்து, தவறான சித்தாந்தங்கள் சொன்னால் மாத்திரம் போகிறோம். அவங்களை அப்படியே மனசை பிளந்து அவர்களுக்கு வாதில் வாய் திறக்க முடியாமல் ஒரு ஊமையாக்கக்கூடிய சமர்த்தர் ராகவேந்திர சுவாமிகள். அப்படி அவர் அந்த வேதத்தினுடைய மகிமைகளை சொல்வதற்காக அவரோட யாத்திரையில் போகும்போது சிரசங்கிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிரசங்கி தேசாய் அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு இந்த இதில் எல்லாம் வேத சாஸ்திரங்களை நம்பிக்கை இல்லை. இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது ஹோமங்கள் செய்வது, இந்த மாதிரி செய்யலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்தணர்கள் மக்களை ஏமாற்றி பிழைத்து பணம் பறிக்கிறார்கள் என்று சொல்லாக எண்ணிக்கொண்டு அந்த ஊரில் அந்தணர்களுடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப உபத்திரம் கொடுத்துட்டு வந்தார். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வழியாக ராகவேந்திர சுவாமிகள் சஞ்சாரத்துக்கு வரும்போது அவர்கள் ராகவேந்திர சுவாமியோட பிரார்த்தனை செய்த உடனே ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு வந்த உடனே அங்கே அந்த சிரசங்கி தேசாயை அழைத்து வேதத்தினுடைய மைமலையெல்லாம் சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவர் ஏற்றுக்கல. இதெல்லாம் சும்மா மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்னு சொன்னார். அப்பொழுது ராகவேந்திரன் சொன்னார், வேதத்தினுடைய மகிமை உனக்கு எவ்வாறு புரிய வைக்க வேண்டும், நீ என்ன சொல்லு, அதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த தேசாய் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு உலர்ந்த கட்டை, உலக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த காலத்தில் இடிக்கிறது உலக்கை, அது காய்ந்து போன மரம், அந்த காய்ந்து போன மரத்தை கொடுத்து உங்கள் வேத மந்திரம் சொல்லி இதை துளிர்க்க செய்தீர்களானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ராகவேந்திர அந்த ஊரில் தங்கி 3 நாட்கள் மந்திர ஜபம் செய்த தீர்த்தத்தை அந்த உலக்கை மேலே ஊற்றுறாரு. 3ஆவது நாள் அந்த உலக்கை துளிர் விட்டு நல்ல செடி போல் படர ஆரம்பித்து விட்டது. அதை பார்த்து அந்த தேசாய் ஆடி போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து ராகவேந்திரன் மன்னிப்பு கேட்டு அந்த ஊரில் இந்த பிராமணர்களிடம் அபகரித்த சொத்துக்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார் என்பதாக சரித்திரம் அமைக்கிறது. இந்த மாதிரி பல இடங்களிலே ராகவேந்திர சுவாமிகள் வெற்றி வாங்கி சொல்கிறார். வீரபட்டர், பைரவ பட்டர் என்று இதில் இருந்தாங்க, வெள்ளூரில் இருந்தாங்க சைவ பண்டிதர்கள் எல்லாம். அவர்களை யாரும் அவர்களை ஜெயித்ததே கிடையாது. ராகவேந்திர சஞ்சாரத்தில் வேலூருக்கு போனபோது 1 வாரம் அவர்களோட வாதம் செய்து அவர்களை தோற்கடிக்க செய்து அவரிடம் அந்த வேலூர் அரசராக இருந்தவரிடமிருந்து நிறைய பரிசுகளை எல்லாம் கிராமங்களில் தானமாக பெற்றார் ராகவேந்திர சுவாமிகள். அதை விட இன்னும் ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னா, அக்ஷோபிதீர்த்தர் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியது. ராகவேந்திர சுவாமிகள் அக்ஷோபிதீர்த்தர் காலத்தில் வித்யாரண்யர், வேதாந்தேசர், அக்ஷோபிதீர்லாம் சமகாலத்தினர்கள். 3 பேருமே ஸ்டால்வார்ட்ஸ். அத்வைத சித்தாந்தத்திலே தலை சிறந்தவர் விளங்கியவர் ஆதிசங்கரன், சிலை சிறந்தவராக விளங்கியவர் வித்யாரண்யர். விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர். ஹையரர், புக்கர் என்ற இருவர்களை கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் வித்யாரண்யர். ஆதிசங்கருக்கு அப்புறம் ரொம்ப பிரபல்யமாக இருந்தவர், சிறந்த ஞானி அவர் வித்யாரண்யர். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதத்திலே வேதாந்த தேசிகர் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தவர். அவர் பெரிய ஞானி, அவரும் அவருடைய அவதார புருஷர். அவர் அதே பீரியடில் மத்வாச்சாரியருடைய நேரடி சிஷ்யர்கள் ஒருவரான அக்ஷோபிதீர்த்தரும் இருந்தார்கள். இவர் அக்ஷோபிதீர்த்தரும் முழுபாகல இருக்கிறார். அப்போது அக்ஷோபிதீர்த்தருக்கும் வித்யாரண்யருக்கும் ஒரு வாதத்தில் போட்டி போடுறாங்க. தத்துவமசி என்ற ஒரு வார்த்தை கொண்டு வாதம் செய்ய வேண்டும். அப்போது நடுவராக யார் இருக்கிறது என்று சொன்னால் வேதாந்தேசியர். வேதாந்தேசியர் ஸ்ரீரங்கத்தில். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இது வாதம் நடந்து முழுபாவில் குமார கம்மன்னன் என்ற அரசனுடைய அரண்மனையிலேயே இந்த வாதம் நடக்கிறது. பல நாட்கள் நடந்து முடிவிலே 2 பேரும் அவருடைய வாதங்களை எழுதி ஓலையில் சுவடியில் எழுதி வேதாந்தேசியருக்கு அனுப்புகிறார்கள். வேதாந்தேசியர் 2 வாதங்களையும் கேட்டுட்டு அவர் ஒரு ரிப்ளை எழுதி அனுப்புகிறார். அசினா தத்துவமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்யம் மகாரண்யம் அக்ஷோபிய முனிரட்சினத். அதாவது தத்துவமசி என்ற வாளால் அக்ஷோபிதீர்த்தர் வித்யாரண்யர் என்ற பெரிய கானகத்தை வெட்டி வீழ்த்து விட்டார் என்று தீர்ப்பு சொல்கிறார். அதாவது அக்ஷோபிதீர்த்தர் வென்று விட்டார் என்று சொல்கிறார். அதாவது வித்யாரண்யரை வெல்வது என்று அவ்வளோ சாதாரண சமாச்சாரம் கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஞானி. அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய மொத்த கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் இருந்தது. அவரை வாதத்தில் ஜெயிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அக்ஷோபிதீர்த்தர் எளிமையான முறையில் வென்று விட்டார். அதுக்கு வித்யாரண்யர் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
ராகவேந்திர சுவாமி மடத்தில் இது திக்விஜய ராமர் என்ற விக்கிரகம் இருக்கிறது. பூஜையில் இருக்கக்கூடிய தசாவதார பீட்டம். அதில் வந்து சிலப்பாதுகளிலே சுதர்சன சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த வித்யாரண்யர் அந்த சொன்ன அந்த இது பண்ண அந்த திக்விஜயராமனுடைய பீடம் இது மத்வாச்சாரியாருக்கு இந்த கிருஷ்ணர் விக்கிரகம் வந்து இல்லையா, துவாரக்கையிலிருந்து வந்தது இல்லையா, அது வரும்போது அதோடு வந்தது அந்த வெள்ளியால் ஆனந்த பீடம் மாத்திரம் வந்தது. தசாவதார பீடம், அது ராமர் விக்கிரகம் வரல. அந்த பீடத்தினுடைய அளவை கொண்டு அதற்காக மத்வாச்சாரியர் வெள்ளியிலே ராமர் விக்கிரகம் செய்து அதில் வைத்தார். அந்த திக்விஜயராமருடைய விசேஷம் என்ன கேட்டிங்களா, யார் ஒரு திக்விஜயராமரை பூஜை செய்கிறார்களோ அவர்களை யாராலும் வெல்லவே முடியாது. இது வித்யாரண்ய தீர்த்தர் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அந்த திக்விஜயராமர் இன்றைக்கும் மந்திராலயத்தில் பூஜையில் இருக்கிறது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த திக்விஜயராமர் இருப்பார், சென்டரில் மூலராமர் இருப்பார், அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய வலது கை பக்கமாக ஜெயதீர்த்தர் இருப்பார், டீக்காராயர் பூஜித்த ராமச்சந்திரமூர்த்தி. ஸோ அப்பேற்பட்ட திக்விஜயராமர் இருக்கக்கூடிய இடத்திலே யாரும் தோல்வி, அந்த பூஜை செய்கிறவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்பதாக ஒரு நியதி அது. அப்பேற்பட்ட அதை பூஜை செய்த ராகவேந்திர சுவாமிகளை ஜெயிக்க யாருனாலே முடியாது. அவருடைய வாதத்தில் யாருனாலும் அவருடைய காரணம் என்னென்னா, சாட்சாத் சரஸ்வதி தேவி அவருடைய எப்பொழுது நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார். சரஸ்வதி தேவி அவரோட இருக்கும்போது அவரோட யார் ஜெயிக்க முடியும்? அந்த ராகவேந்திர சுவாமிகளை நாம் எல்லாம் வணங்கி பிரார்த்தனை செய்து சரஸ்வதி கடாட்சம் நமக்கு எல்லோரும் கிடைக்க வேண்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா